வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கேரளா லாட்ரிக்கான கெஸ்ஸிங் தான் நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிறோம். பார்த்திங்கன்னா நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற கெஸ்ஸிங் பார்த்திங்கன்னா 5ஆம் தேதி நிர்மல் ட்ராவுக்கான கெஸ்ஸிங் தான் நம்ம இப்போது பார்க்க போகிறோம். 7வது மாதம் 2024 நடைபெறக்கூடிய ட்ரா நம்பர் 387வது ட்ராவாக நிர்மல் ட்ரா நடைபெறுது. வெள்ளிக்கிழமை நடைபெறுது. இந்த வெள்ளிக்கிழமை நடைபெறக்கூடிய நிர்மல் ட்ராவுக்கு நம்ம கொடுக்குற கெஸ்ஸிங்கிலேருந்து கண்டிப்பாக 100% வின்னிங் கிடைக்கும். மேட்ச் பண்ணி விளையாடுங்க, கண்டிப்பாக வின்னிங் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி தான் ஸ்ட்ராங்கான ஒரு கெஸ்ஸிங்காக இப்போது நம்ம பார்க்க போகிறோம். பார்த்திங்கன்னா 5ஆம் தேதி நடைபெறக்கூடிய நிர்மல் ட்ராவுக்கான கெஸ்ஸிங். முன்னாடி நாள் நமக்கு கார்னியா ப்ளஸ் ட்ராவுக்கு வந்த ரிசல்ட்டு 682 ரிசல்ட்டு வந்துருந்துச்சு. மீண்டும் 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 நமக்கு தொடர்ந்து 2ஆம் நம்பர் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க இந்த மாதிரி ரிசல்ட்டு வரும்னு. பார்த்திங்கன்னா நம்ம கொடுத்துருந்த கெஸ்ஸிங்கில் ஏபிபிசிஏசி கொடுத்ததில் 68ங்கிறது ஏபி பாஸ் ஆகிருக்கு. நீங்களே பாருங்கள். நம்ம ஏபிபிசிஏசியில் பார்த்திங்கன்னா அதிகமான நம்பர்ஸ்லாம் கொண்டு வரல, கம்மியான நம்பர்ஸாக தான் கொடுத்துருந்தோம். ஏபியில் 68ங்கிறது பாஸ் ஆகிருக்கு. மீண்டும் மீண்டும் 2 வரும்னு யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க. பார்த்திங்கன்னா நமக்கு 68ங்கிறது மட்டுமே வின்னிங் கிடச்சிருக்கு. நல்ல ஒரு வின்னிங் தான். அதே மாதிரி 3 நம்பருக்கு நம்ம கொடுத்ததில் 768 எடுத்திருந்தோம். அதாவது இந்த 7 இப்போ தான் 2 வச்சு 268 பாட்ஸ் போட்டிருந்தாலுமே ஃபுல் வின்னிங் கிடச்சிருக்கும். டெஸ்ட்டு மிஸ்ஸில் தான் மிஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்ல நம்ம எடுத்துக்கலாம். அது இல்லாமல் அதே மாதிரி நமக்கு மீண்டும் மீண்டும் யாருமே 2 வரும்னு எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க. தொடர்ந்து 5 நாள் நமக்கு 2ஆம் நம்பருங்கிறது வந்திருக்கு. பார்த்திங்கன்னா சரி, ஓகே. இப்போது அடுத்த ட்ராவுக்கு நமக்கு எந்த மாதிரி நம்பர்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்கிறத நம்ம பார்க்கலாம் வாங்க. நம்ம இப்போ பார்த்திங்கன்னா நிர்மல் ட்ராவுக்கான கெஸ்ஸிங் தான் ஏ போர்டு என்ன நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்கிறத நம்ம பார்க்கலாம். பி போர்டில் என்ன நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். சி போர்டும் என்ன நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போது நம்ம ஏ போர்டு 6 வந்திருக்கு. 6க்கு பவர் 1ங்கிறது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு நம்பர் மேலே போச்சுன்னா 7 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால நான் 7ஆம் நம்பரையும் 1ஆம் நம்பரையும் ஏ போர்டு எடுத்திருக்கேன். 7 1ங்கிறத ஏ போர்டு எடுத்துக்காங்க அப்படின்னு சொல்லி. பி போர்டில் பார்த்திங்கன்னா நமக்கு 5ங்கிறது கணக்கில் வந்திருக்கு. பி போர்டு 5 விட்டால் 0 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி பி போர்டில் நான் 5ஐயும் 0வையும் எடுத்திருக்கேன். சி போர்டில் நமக்கு 8ஆம் நம்பருங்கிறது பெண்டிங்கில் இருக்குது. அதனால் பெண்டிங் நம்பர்ஸாக நம்ம சி போர்டு 8 எடுத்திருக்கோம். அதே மாதிரி நமக்கு 2க்கு 8 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லாட்டி 2க்கு 5 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் சி போர்டை பொறுத்த வரைக்கும் நான் கொடுக்கக்கூடிய நம்பர்னு பார்க்கையில் 5ஐயும் 8ஐயும் ஸ்ட்ராங்காக எடுத்திருக்கோம். பி போர்டில் 5ஐயும் 0வையும் எடுத்திருக்கோம். ஏ போர்டில் 7ஐயும் 1ஐயும் எடுத்திருக்கோம். மேட்ச் பண்ணி வைக்கலாம். இது கேரளா லாட்ரிக்கான ஒரு கெஸ்ஸிங்காக மட்டும்தான் நம்ம கொடுக்குறோமே தவிர கன்ஃபார்ம் நம்பர்ஸாக கொடுக்கறது கிடையாது. மேட்ச் பண்ணி வைங்க. கண்டிப்பாக வின்னிங் எடுக்க ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பார்த்திங்கன்னா இந்த ஒரு நம்பர்ஸ் நம்ம இன்றைக்கி 5ஆம் தேதி நடைபெறக்கூடிய நிர்மல் ட்ராவுக்கு ஸ்ட்ராங்கான வின்னிங்கெல்லாம் கொடுக்கணும்னு சொல்லி தான் ஒவ்வொரு நம்பர்ஸையுமே நான் ஹார்ட் ஒர்க் பண்ணியும் பெஸ்ட்டு நம்பராகவும் கொடுக்குறேன். ஆல் போர்டு விளையாடுற நம்பர்களுக்கு நான் எடுத்திருக்கக்கூடிய நம்பர்னு பார்க்கையில் 5ஐயும் 0வையும் எடுத்திருக்கேன். 100% ஸ்ட்ராங்கான நம்பராகவும் 1000% பெஸ்ட்டு நம்பராக தான் கொடுக்குறேன். 5 0 எல்லாமே ஆட்டம் கிடையாது. 100% கண்டிப்பாக சொல்கிறேன். மேட்ச் பண்ணி வைங்க. 0வும் 5 வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. நம்ம எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணி ஒவ்வொரு நம்பர்ஸையும் கொடுக்குறோம்னு உங்களுக்கே தெரியும். மேட்ச் பண்ணி வைங்க. கண்டிப்பாக வின்னிங் எடுக்கலாம். 5ஆம் நம்பரையும் 0வையும் நீங்கள் ஸ்ட்ராங்காகவே எடுத்துக்கலாம். ஒரு பெஸ்ட்டு நம்பராகவும் ஸ்ட்ராங்கான நம்பராகவும் என்னுடைய கெஸ்ஸிங்கில் வந்திருக்கு. இந்த ஆல் போர்டு நம்பர்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா பாட்ஸை பொறுத்த வரைக்கும் நான் ஸ்ட்ராங்கான நம்பராக தான் கொடுக்குறேன். பாட்ஸ் நம்பர்லேயும் 705 சரிங்களா, 705 ஒரு பாட்ஸ் எடுத்துக்காங்க. 705 ஒரு பாட்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 468 ஒரு பாட்ஸ் எடுத்துக்காங்க. ஏன்னா மீண்டும் அந்த 68ங்கிறது இப்படி பிசி கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது.
அதை மேட்ச் பண்ணி சைட்டாகவே 468ங்கிறது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 705ங்கிறதும் பாட்ஸு நம்பர்ஸாக நம்ம வந்து கொடுக்குறோம் இங்கே வந்து. சரிங்களா? நீங்கள் பாட்ஸில் வைக்க விருப்பப்படுற நம்பர்கள் வந்து 705ஐயும் 468ஐயும் பாட்ஸு வைங்க. வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாகவே இருக்குது. கண்டிப்பாக வின்னிங் எடுக்கலாம். பார்த்திங்கன்னா நம்ம ஆல் போர்டு நம்பர்ஸ் பார்த்தோம், பாட்ஸு நம்பர்ஸ் பார்த்தோம். பெஸ்ட்டு நம்பர்ஸாக தான் கொண்டு வந்திருக்கோம். மேட்ச் பண்ணி வைக்கலாம். பார்த்திங்கன்னா இன்றைக்கி வெள்ளிக்கிழமை நிர்மல் ராவுக்கு நம்ம கொடுக்குற கெஸ்ஸிங் வந்து கண்டிப்பாக பாஸ் ஆகும். உங்களுக்கே தெரியும். $716 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. 458 ஒரு கணக்கில் வந்திருக்கு. 761ன்னு ஒரு நம்பர் வருது. 485ன்னு ஒரு நம்பர் வருது. கணக்கில் வந்துச்சுன்னா எடுத்துக்காங்க. நான் வந்து ஒவ்வொரு நம்பர்ஸையுமே 3 நம்பர் விளையாடுற நம்பர்களுக்கு ஸ்ட்ராங்கான நம்பராகவும் பெஸ்ட்டு நம்பராகவும் தான் கொடுக்குறேன். நீங்கள் வந்து எப்போதுமே மேட்ச் பண்ணி வைங்க. கண்டிப்பாக சொல்லுறேன், ஸ்ட்ராங்கான ஒரு நல்ல ஒரு வின்னிங் எடுக்கிறதுக்கு இந்த ஒரு கெஸ்ஸிங் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம எடுத்திருக்கோம். 201ன்னு வர்றதுக்கு ஒரு நம்பர் வாய்ப்பு இருக்குது. 201, 705, 016. சரிங்களா? 016, 748 மேட்ச் பண்ணி விளையாடலாம். இந்த நம்பர்ஸ் எல்லாமே அதிகமான நம்பர்ஸ்லாம் நான் கொண்டு வரல. மொத்தம் வந்து 8 நம்பர்ஸ் தான் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறேன். இந்த 8 நம்பருக்குள்ளே இருந்து தான் இன்றைக்கான வின்னிங் நம்பர் நமக்கு கண்டிப்பாக இருக்குது. எல்லா நம்பர்களுமே மேட்ச் பண்ணி வைங்க. முன்னாடி நாள் நடந்த ட்ராவுக்கு உங்களுக்கே தெரியும் 682 ரிசல்ட் வந்திருக்கு. நம்ம கொடுத்துருந்த கெஸ்ஸிங்கில் 68ங்கிறது ஏபியில் பாஸ் ஆயிருந்துச்சு. நல்ல ஒரு வின்னிங் தான். தொடர்ந்து நம்ம வின்னிங் கொடுக்கணும். ரெகுலராகவே வின்னிங் கொடுக்கணும். ஹார்ட் ஒர்க் பண்ணியும் பெஸ்ட்டு நம்பராகவும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி மட்டுமே தான் 100% நான் ஒவ்வொரு கெஸ்ஸிங்கையுமே கொடுக்குறேன். தொடர்ந்து வாட்ச் பண்ணக்கூடிய நம்பர்கள் வந்து நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணி விட்ருங்க. உங்கள் நம்பர்களுக்கும் நம்ம வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. அப்போ தான் நம்ம ஒவ்வொரு டைம் கொடுக்கக்கூடிய கெஸ்ஸிங் எல்லாமே உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனில் வரும் அப்படின்னு சொல்லி தான் இந்த நம்பர்ஸ் எல்லாமே நான் வந்து கொடுக்குறேன். சரிங்களா? 05, 78, 70, 10, 48, 71ன்னு எடுத்திருக்கேன். இதை விட்டு வேறு நம்பர் வந்துச்சுன்னா 58ன்னு ஒரு நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? ஏபிபிசிஎஸ்சி ஆல் போர்டு விளையாடுற நம்பர்களுக்கு நான் மொத்தம் எடுத்திருக்கக்கூடிய நம்பர் என்னையுடைய கணக்கு எல்லாத்தையும் மேட்ச் பண்ணி 7 நம்பர்ஸ் எடுத்திருக்கேன். இந்த 7 நம்பருக்குள்ளே இருந்து தான் நமக்கான வின்னிங் நம்பர்ஸ் வந்து வரணும். கண்டிப்பாக வர்றதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி மட்டுமே தான் இந்த நம்பர்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்கோம். உங்களுடைய கணக்கு எல்லாத்தையும் மேட்ச் பண்ணி நம்ம கொடுத்துருக்கிற நம்பரையும் கலந்து வைங்க. கண்டிப்பாக வந்து வின்னிங் எடுக்கலாம். எல்லா நம்பர்களுமே வந்து நம்ம ஏபிபிசிஎஸ்சி ஆல் போர்டு நம்பர்ஸ் பார்த்தோம். 4 நம்பர் விளையாடுற நம்பர்களுக்கு நான் இன்றைக்கி அதிகமான நம்பர்ஸ் வந்து கொண்டு வர விரும்பலை. கம்மியான நம்பர்ஸாக கொடுக்குறேன். உங்களுடைய கணக்கில் இருக்குதான்னு பாருங்கள். இருந்துச்சுன்னா மேட்ச் பண்ணி வைங்க அப்படின்னு சொல்லி தான் இந்த நம்பர்ஸ் எல்லாமே எடுத்திருக்கேன். கண்டிப்பாக வரணும் உங்களுடைய கணக்கில் அப்படின்னு சொல்லி மட்டுமே தான் இந்த நம்பர்ஸ் எல்லாமே நான் எடுத்திருக்கேன். கண்டிப்பாக வின்னிங்கை பொறுத்த வரைக்கும் நமக்கு 100% கிடைக்கும். உங்களுக்கே தெரியும். நம்ம ஒவ்வொரு நம்பரையுமே கெஸ்ஸிங்காகவும் ஸ்ட்ராங்கான நம்பர்ஸாகவும் மட்டும்தான் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். 97, 58, 71, 0, 5ன்னு வர்றதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது. இதை விட்டால் உங்களுக்கு 761ன்னு வந்துச்சுன்னா உள் நம்பரும் 1 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. 17, 61. சரிங்களா? 17, 61, 97, 58, 71, 05 இந்த 3 நம்பரையுமே நீங்கள் மேட்ச் பண்ணி வைக்கலாம். வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து இந்த 3 நம்பருமே ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான நம்பராகவும் பெஸ்ட்டு நம்பராகவும் இருக்குது. மேட்ச் பண்ணி விளையாடலாம். கண்டிப்பாக சொல்லுறேன், ஸ்ட்ராங்கான ஒரு நல்ல ஒரு வின்னிங் எடுக்கிறதுக்கு
உங்களுக்கு இந்த நம்பர்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 100% ஸ்ட்ராங்கான நம்பர்ஸாக தான் எடுத்திருக்கோம். 4 நம்பர் விளையாடுற நம்பர்களுக்கு மொத்தம் நான் எத்தனை நம்பர்ஸ் எடுத்திருக்கேன்? 3 நம்பர்ஸ் தான் எடுத்திருக்கேன். இந்த 3 நம்பர்ஸுக்குள்ளே இருந்து தான் இன்றைக்கான ஆல் போர்டு நம்பர் வின்னிங் இருக்குது அப்படின்னு சொல்லி நான் ஸ்ட்ராங்கான நம்பர்ஸ் தான் கொண்டு வந்து கொடுத்துருக்கேன். பார்த்தீங்கன்னா ஆல் போர்டு வந்து சிங்கிள் நம்பர் கேட்குற நம்பர்களுக்காண்டி நான் வந்து என்னையுடைய கெஸ்ஸிங்கை மேட்ச் பண்ணி மட்டுமே தான் எடுத்து கொடுக்குறேன். 5ங்கிறது வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குங்க. ஒரே நம்பராக கேட்குற நம்பர்களுக்காண்டி நான் கொடுக்கக்கூடிய நம்பர் மட்டுமே தான் இந்த நம்பர் வந்து நீங்கள் வந்து உங்கள் கெஸ்ஸிங்கில் வந்து நம்ம கொடுக்குற நம்பர் கணக்கில் வருதான்னு பாருங்கள். வந்தால் மட்டுமே நம்ம கொடுக்குற நம்பர்ஸ் எல்லாம் மேட்ச் பண்ணி விளையாடுங்க. நம்ம ஃபுல்லாகவே வந்து ஃபார்முலாவையும் பெண்டிங் நம்பர்ஸு சார்ட்டையும் எப்போதும் போல் நம்ம ஒரு ரிசல்ட்டுக்கு அப்புறம் அடுத்தபடியாக வரக்கூடிய லொட்டேஷன் நம்பர்ஸ் அந்த நம்பர்ஸை மட்டும்தான் நம்ம ஃபுல்லாகவே மேட்ச் பண்ணியும் ஆப்போசிட் எண்கள் பவர் எண்கள் இது எல்லாத்தையும் மேட்ச் பண்ணி தான் இந்த ஒரு கெஸ்ஸிங் வந்து நான் ஃபுல்லாகவே கொண்டு வந்து இங்கே கொடுக்குறேன்னு பார்த்தீங்கன்னா மேட்ச் பண்ணி வைக்கலாம். இது கன்ஃபார்ம் கிடையாது. ஒரு கெஸ்ஸிங்காக மட்டுமே நான் ரெகுலராக கொடுத்துருக்கேன். பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ.